கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோனா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. யோனா தேவனுடைய திட்டத்தை விட்டு விலகும்படியாய் நினிவேக்கு போகிறதற்கு பதிலாக தர்ஷிஷுக்கு போகிறதற்கு கப்பல் ஏறுகிறார். கர்த்தருடைய இடைபடுதலை இந்த வசனத்தில் பார்க்கிறோம். தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தம்முடைய திட்டத்தை விட்டு விலகும்போது என்ன செய்கிறார் அப்படின்னா, அவர் இடைபடுகிறார். ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணா நம்ம மனம் திரும்புவோம், அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்போம் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். அதனாலே யோனாவுடைய வாழ்க்கையிலே அவருடைய இடைபடுதலை நாம் காண்கிறோம். இறுதியிலே யோனா தேவ சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்ததை நாம் பார்க்கலாம். அடுத்ததாக 5ஆம் வசனத்திலே, அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்து விட்டார்கள். இது 5ஆம் வசனத்தில் முதல் பகுதி. அடுத்ததாக 13ஆம் வசனத்தில் நாம் பார்த்தோமானால், அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தண்டு வலித்தார்கள். ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்து கொண்டே இருந்தபடியால் அவர்களால் கூடாமற் போயிற்று. இந்த வசனங்களிலே யோனாவோடு கூட கப்பலிலே பயணித்தவர்கள் அவர்கள் செய்த முயற்சியை நாம் பார்க்கலாம். ஆனாலும் அவர்களால் அந்த பெருங்காற்றிலிருந்து தப்புவித்து கொள்ள முடியவில்லை. இதில் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், தேவனுடைய திட்டத்திற்கு நாம் ஒப்புக்கொடாமல் இருக்கும் பொழுது, கர்த்தருடைய இடைபடுதல் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, மனிதர்களால் நமக்கு உதவி செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அவர்கள் என்னதான் நமக்கு முயற்சி பண்ணாலும், என்னதான் நம்மளுக்கு ஒத்தாசை செய்ய முற்பட்டாலும் அது எல்லாமே வீணாக இருக்கும். நாம் தேவனுடைய சித்தத்திற்கும் திட்டத்திற்கும் அவருடைய கரத்திலே சரணடைவதே மேலானது. ஹல்லேலூயா. God bless you.